வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். 2024ஆம் ஆண்டிற்கான ஆடி பருவத்திற்கான காய்கறி விதைகள் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரசின் கூடுதல் வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தியின் 25 ஆண்டு கால வழக்கறிஞர் பணியினை பாராட்டி நடைபெற்ற பாராட்டு விழா. முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல தரப்பினரும் நேரில் சந்தித்து வாழ்த்து. நகர தந்தை ஏதுவார் குபேர் பிறந்தநாள் விழா. பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான நிகழ்வுகள் தொடர்கின்றன. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரியை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா தலைமையில் புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய பாஜக அரசு பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரியையும் புறக்கணித்ததை கண்டித்தும், தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிப்பதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான ரா சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு மற்றும் பாஜக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன், அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பந்தப்பட்ட உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டின் ஆடி பருவத்திற்கான காய்கறி விதைகள் தொகுப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தோட்டக்கலை பிரிவின் மூலம் புதுச்சேரி பகுதியில் தோட்டக்கலை பயிர் பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறன் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றது. புதுவை பகுதியில் உள்ள நகர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு தேவையான பசுமையான மற்றும் தரமான காய்கறிகளை அவர்களின் வீட்டு புறக்கடை மற்றும் மாடியில் அவர்களை சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க ரூபாய் 200 மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு நடப்பு 2024ஆம் ஆண்டுக்கான ஆடி பருவத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் முனைவர் வசந்தகுமார், கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை திரு ஜாகிர் ஹுசைன், துணை வேளாண் இயக்குனர் திரு NK சண்முகவேலு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தேக்கோண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக தேசிய நடுவர்கள் தேர்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு விளையாட்டுத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்க அங்கீகாரத்துடன் இயங்கும் தேக்கோண்டோ பெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் புதுச்சேரி தேக்கோண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக தேசிய நடுவர்கள் தேர்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையை சேர்ந்த சர்வதேச நடுவர் பகவத் சிங் நடுவராக தேர்வு செய்யப்பட்டார். நந்தகுமார், தட்சிண பிரியா, செல்வரசி ஆனந்தராஜ், தேவகணேஷ், ஹரிஹரன், ரகுராமன், ஜெகதீஷ், மஞ்சுளா தேவி, சரண்யஸ்வந்த் ஆகியோரும் தேசிய நடுவர்களாக தேர்ச்சி பெற்றனர். பெடரேஷனின் டெக்னிக்கல் கமிட்டி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இவர்கள் இந்தியா முழுவதும் அடுத்தடுத்து நடைபெற உள்ள தேசிய போட்டிகளில் நடுவராக செயல்பட தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு மற்றும் ஒலிம்பிக் சங்க அங்கீகாரம் பெற்ற தேக்கோண்டோ சங்க கௌரவ தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமியிடம் அனைவரும் வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஸ்டாலின் முன்னிலை வகித்தார். செயலாளர் மஞ்சுநாதன் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற உதய நாட்டியாலயா பள்ளி மாணவர்களின் அரங்கேற்றம் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பாக இறையருள் நாடகம் மற்றும் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை தொடங்கி வைத்து மாணவர்களின் நடன நிகழ்ச்சியை பார்வையிட்டார். மேலும் மதர் குளோரி கல்வி குழுமத்தின் தலைவர் அர்துவான் அவர்களின் மகள் செல்வி ஆலமன் பிலாப் மீனா அவர்கள் நடனத்தையும் பார்வையிட்டு மாணவியை அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்தி பூங்கொடுத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் ஆட்டோ மற்றும் குட்டியானை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் பெயர் பலகையை எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு திறந்து வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு நெடுஞ்சாலை பகுதி அருகே புதுச்சேரி மாநில ஆட்டோ மற்றும் குட்டியானை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் புதிய பெயர் பலகை திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான திறப்பு விழாவில் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு புதிய பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் சம்பத், சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசகர் சக்திவேல், அண்ணா அடைக்கலம், அங்காளம் முரளி, மிஷேல் இமானுவேல், சீனிவாசன், ராஜேந்திரன், குறிஞ்சிநாதன், காயரோகன், சிவகுமார், ஐயனார், அன்பழகன், அருண், சிவகுமார், உத்திரன், ஸ்ரீதர், செல்வநாதன், தர்மராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் ஆளும் கூட்டணி அரசின் விரிசலை பயன்படுத்திக் கொண்டு பல அரசியல் கட்சியினர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி திமுக விஷயத்தில் விழிப்போடு இருப்பது நல்லது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு பொறுப்பு ஆளுநர் என்ற நிலை மாற்றி 3 ஆண்டு காலத்திற்கு தனி துணைநிலை ஆளுநர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது நியமிக்கப்பட்டுள்ள துணைநிலை ஆளுநர் அவர்கள் நம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் மாநில அந்தஸ்து பிரச்சனை, மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்ப்பது, புதுச்சேரி மாநிலத்திற்கான கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பிரச்சனைகளை மத்திய அரசிடம் நேரடியாக எடுத்து கூறி பிரச்சனைகளை தீர்க்கும் தகுதி உடையவராக இருப்பார் என நம்புவதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு தெரிவித்தது போன்று இலவச சைக்கிளுக்கு பதிலாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ரூபாய் 6000 வீதம் வங்கியில் பணமாக செலுத்த வேண்டும் என்றும், போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்படத்தில் நீக்கம் நிறைய முறைகேடுகள் நடந்துள்ளதால் மீண்டும் இந்த துறை மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்க வழிவகுக்கும். புதிதாக வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் தற்போது திமுக குறுக்கு வழியில் நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று நாடகம் நடத்துகிறது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திமுக விஷயத்தில் விழிப்போடு இருப்பது நல்லது என்றார். மேலும் புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் ஆளும் கூட்டணி அரசின் விரிசலை பயன்படுத்திக் கொண்டு பல அரசியல் கட்சியினர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாக தெரிகிறது. எனவே முதலமைச்சராக அவர்கள் தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்துக் கொண்டு ஜனநாயக முறையில் மீண்டும் புதுச்சேரியில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். செலிப்பட்டு கிராமம் மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பழுதடைந்த பாவடிவு வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோவியோன் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RC13 செலிப்பட்டு சாலையில் செலிப்பட்டு கிராமம் மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பழுதடைந்த பாவடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டு ரூபாய் 29.39 லட்சத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானி ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் புனித ஜான்மரி வியானி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதனையொட்டி சிறப்பு திருப்பலிகளும் நடைபெற்றது. ஜான்மரி வியானி ஆலயத்தின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடி மரத்தில் பெருவிழா கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் காலை மாலை என சிறப்பு திருப்பலிகளும் நடைபெற உள்ளன. மேலும் வரும் 30ஆம் தேதி ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற உள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உட்பட திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சர்க்கிள் டி பாண்டிச்சேரி கிளப்பில் 30, 40, 50 வயது பிரிவினர்களுக்கிடையே டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரியின் 125 ஆண்டுகள் பழமையான சர்க்கிள் டி பாண்டிச்சேரி கிளப் 2024 ஜூலை 26, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மூத்த இரட்டையர் டென்னிஸ் போட்டியை மிக பிரம்மாண்டமாக நடத்தியது. இந்த நிகழ்வு மாபெரும் வெற்றி பெற்றது மற்றும் தென்னிந்திய முழுவதிலும் இருந்து 170க்கும் மேற்பட்ட டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர்.
இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் IAS அதிகாரி பாபு நல்லாம் சதீஷ், சர்க்கண்டி பாடசாலை தலைவர் சதானந்தன், செயலாளர் பிரகாஷ், ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி மேத்யூ, டென்னிஸ் கேப்டன் செந்தில்குமார், ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த போட்டியில் 30, 40, 50 வயது பிரிவினர்களுக்கு இடையே போட்டிகளும் நடைபெற்றது. இதில் முதல் பரிசினை 30 வயது பிரிவில் சுந்தர்தாஸ் மற்றும் ஆப்ரகம் ஆகியோரும், 40 வயது பிரிவில் செந்தில் மற்றும் சதீஷ் ஆகியோரும், 50 வயது பிரிவில் ஜெய்சங்கர் மற்றும் விஷ்ணு ஆகியோர் வென்றனர். மேலும் இரண்டாம் பரிசினை 30 வயது பிரிவில் மனோஜ் மற்றும் 40 வயது பிரிவில் முத்து மற்றும் 50 வயது பிரிவில் பிரகாஷ் ஆகியோர் வென்றனர். இதில் ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நகர தந்தை எதுவார் குபேர் பிறந்தநாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகர தந்தை எதுவார் குபேரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்கி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் காங்கிரசார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி டிராகன் தேக்கொண்டா மார்ஷல் ஆர்ட் குழுமம் சார்பில் பட்டய தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரி டிராகன் தேக்கொண்டோ மார்ஷல் ஆர்ட் குழுமம் சார்பில் பட்டய தேர்வு நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திரு RT சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு வீரர்களுக்கு பெல்ட், சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். உடன் மாஸ்டர் வினோத், பயிற்சியாளர்கள் செல்வம், தங்கப்பாண்டியன், அஸ்வினி, பிரவீன் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர். திப்ராயன்பேட்டை பகுதியில் உள்ள புனித ஆண்டோனியர் ஆலயத்தின் ஆண்டு தேர்வு விழாவையொட்டி நடைபெற்ற தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட துப்ராயன்பேட்டை பகுதியில் புனித ஆண்டோனியர் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற்றது. இதில் பங்கு தந்தை அருள்தாஸ் கலந்து கொண்டு தேர்பவனியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுவை அரசின் கூடுதல் வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தியின் 25 ஆண்டு கால வழக்கறிஞர் பணியினை பாராட்டி நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி வழக்கறிஞர் பணியில் தனது 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுவை அரசின் கூடுதல் வழக்கறிஞராக செயல்பட்டு வருகிறார். அரசு மற்றும் தனியார் துறையில் ஆலோசகராகவும் பல வழக்குகளில் திறம்பட செயல்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளார். இவரது சாதனையை பாராட்டி இவரது உதவி வழக்கறிஞர்கள் நண்பர்கள் சார்பில் பாராட்டு விழா இவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜெயக்குமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சம்பத், ரிச்சர்ட், ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் முக்கிய நிகழ்வாக 25 இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற போலீசாருக்கு சட்ட புத்தகம் மற்றும் உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல், சட்டசபை செயலர் தயாளன், முன்னாள் MLA வையாபுரி மணிகண்டன், காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர்கள், வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் மற்றும் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் தலைவர் செந்தில் உட்பட பல்வேறு அரசு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், தொழிலதிபர்கள், தன்னார்வல அமைப்பு நிர்வாகிகள் ஆகியோர் வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்திக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருநள்ளாறு தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு GNS அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் முக்கிய தொகுதியாக கருதப்படும் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் GNS அறக்கட்டளை சார்பில் நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. GNS அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 ரொக்கம் மற்றும் நினைவு பரிசும்,
இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 8000 ரொக்கம் மற்றும் நினைவு பரிசும், மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்கம் மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவும் அளிக்கப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனைகள் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பைரவருக்கு சகஸ்ர நாம அர்ச்சனையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பைரவரை தரிசனம் செய்தனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.